ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஏன்னா லைக்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப வரலை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் இப்போ பார்ட் 3 வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் லைக் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்கள் நேம்ஸ் எல்லாரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த வீடியோஸில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சே, பாவம் சுமதி அக்கா, அவங்களுக்குலாம் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதுமா. இப்போ தான் அவங்க பொண்ணு காணாமல் போனா, திருப்பியும் கிடச்சி பாவம் இப்போ தான் வந்தா. அதுக்குள்ளே இவங்களே இப்படி ஆகிப்போச்சே. இப்போ இவங்களை எங்கே போய் தேடுவாங்க? ஆனால் இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஐஃபில் இங்கே தான் போகிறா. நம்ம 3 நாளாக சாப்பிட கூட இல்லை. நம்ம பிள்ளைங்களாம் என்ன கஷ்டப்படுதோ தெரியலை. நம்ம வேற இப்படி சுற்றிக்கிட்டு அங்கேயும் கிடைக்குதான், ஏதாவது சாப்பிட்ற கிடைக்குதான்னு பார்த்தா கையிலையும் ஒன்றுமே கிடைக்க மாட்டுக்கு. ஐஃபில் இனி கொஞ்சம் பாரு. ஐஃபில் ஐஃபில் இனி கொஞ்சம் பாரு. ஐஃபில்மா இனி கொஞ்சம் பாரு. நான் கீழே தான் இருக்கேன். ஐஃபில், ஐயோ பார்க்காம போகிறாளே. எல்லாரும் வீட்டில் தான் கண்டுக்க மாட்டேக்கான்னு பார்த்தா இவளும் பார்க்காம போகிறாளே. ஐஃபில் நான் கீழே தான் இருக்கேன். என்னை கொஞ்சம் பாரு ஐஃபில். ஏன் ஐஃபில் பார்க்காம போகிறேன்? கொஞ்சம் கீழே பாரு ஐஃபில். யாரோ நீ கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐஃபில் ஐஃபில்னு யாரோ கூப்பிடுறாங்க. யார் அது? ஐஃபில் நான் தான் ஐஃபில். சுமதி கீழே பாரு. நான் தான் கூப்பிட்டேன் உன்னைய. இங்கே கீழே பாரு. யாரு? கீழே பார்ப்போம். யாரோ கீழே பாருங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் எப்படி இவ்வளோ குட்டியா? நீங்கள் ஏன்க்கா இவ்வளோ குட்டியாயிட்டீங்க? உங்களுக்கு என்னாச்சு? நான் உடனே இதை போய் ராஜேஷ் அண்ணன்ட்டு சொல்கிறேன். இருங்க, நான் உடனே போகிறேன். ஐஃபில், நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக போய் சொல்லு ஐஃபில். சரிக்கா, சொல்லுங்க, நான் சொல்கிறேன். போய் சொல்லுங்க சீக்கிரம். ஐஃபில், நான் ஃபஸ்ட்டு குப்போண்டிக்காரன் வந்தான் சரியா? எங்கள் வீட்டில் எவன் ஒரு டப்பா போட்டானோ தெரியலை. ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டப்பாவால் தான் எல்லாமே வந்துச்சு. சரி, அந்த டப்பாவில் என்னதான் இருந்துச்சு அப்படி? அதான் சொல்கிறேன் கேளு. டப்பாவை திறந்தேன். உள்ளே என்னடா இருக்குன்னு பார்க்கலான்னு. உள்ளே ஒரு பட்டன் மாதிரி இருந்துச்சு. சரி, பட்டன் தானே அப்படி சொல்லிட்டு பட்டனை அமுக்குனேன். டக்குன்னு நான் மறைஞ்சிட்டேன். பார்த்தா நான் கட்டலுக்கு கீழே இருக்கேன். ஒன்றுமே எனக்கு புரியலை. ஒரே மர்மமாக இருக்குது. எனக்கு இப்போ ஒன்று தோணுது. நான் அந்த பட்டனை டச் பண்ணாதான் திருப்பியும் பழையபடி வருவேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நீ அப்படியே கையில் ஒன்று கையில் வச்சு கூட்டிட்டு போய் அந்த பட்டனை மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த பட்டனை தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் அந்த பட்டனை மட்டும் டச் பண்ணிட்டேன். நான் திருப்பியும் பழையபடி வந்துடுவேன். அதனால் நீ எனக்கு அது ஹெல்ப் மட்டும் பண்ண ஐஃபில். சரிக்கா, வாங்க, நான் உங்களை கூட்டு போகிறேன். வாங்க. ஐஃபில் ரொம்ப தேங்க்ஸ் ஐஃபில். ஏன்னா வீட்டில் நான் அவ்வளோ கற்றுனேன். காதுலேயே யாருக்கும் உள்ளலை. நீ தான் என்னைய பார்த்துருக்க. கடவுள் புண்ணியமோ என்னமோ தெரியல, நீ என்னைய பார்த்துருக்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க. வாங்கக்கா, அப்படியே போவோம். சரிம்மா. அம்மா, எங்கம்மா போனேன்? உன்னை தேடி தேடி ஒரு மாதிரி வருதுமா. நீ இவ்வளோ நாளாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குமா. எங்கம்மா போனேன்? சீக்கிரம் வந்துருமா. சோனியா மக்களே. அத்தை வாங்கத்த. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறத விடு. இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேட்டால் நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. ரெடியாக இருக்கியா? என்னத்தை சொல்ல போறீங்க? நானே நொந்து நூலாகி போய் இருக்கேன். உங்களுக்கே தெரியாதா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது. என்னதான் பாவம் செஞ்சோமோ தெரில எங்களுக்கு இந்த நிலமை. ஐய, ஏம்மா அப்படி சொல்கிற? இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேட்கறதுக்கு தயாராரு. ரெடி, 1 2 3. உங்கள் அம்மா கிடைச்சாச்சு. என்னத்த சொல்கிறீங்க? எனக்கு கை கால்லாம் உதறுது. உண்மையாவே வாத்த? இருங்க ஒரு நிமிஷம், நான் அக்காவை கூப்பிடுறேன். அக்கா, இங்கே கொஞ்சம் வா. ஐஃபிலத்தை வந்திருக்காங்க. ஏதோ உன்ட்ட சொல்லணுமா? என்னது டீ? நானே இங்கே ஒரு மாதிரி எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வருது. ஏன் டீ இப்போ கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க? இப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணுமா டீ? சொல்லு. அம்மாவும் காணாமல் போயாச்சு. இப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? சோனியா மக்களே, இங்கே வா. நான் அத்தை கூப்பிடுறேன்ல. அந்த வாரம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்கள் அம்மா கிடைச்சாச்சு. உனக்கு தெரியுமா? என்னத்த சொல்கிறீங்க? உண்மையாகவே சொல்கிறீங்களா? எங்கள் அப்பா ரொம்ப நொந்து பேர் இருந்தாங்கத்த. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நான் இருங்க, நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. சத்தியா, அதெல்லாம் வேண்டாம். நான் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டா இருக்கேன். நீங்கள் இப்போ உங்கள் அப்பா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அப்படியாத்த? ரொம்ப சந்தோஷம். சரி, எங்கள் அம்மாவை எங்கே? எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. எங்கே இருக்காங்க?
இவ்வளவு நேரமா உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்கவே தெரியல. அப்படியா? எங்கே இருக்காங்க எங்கள் அம்மா? இங்க வா பக்கத்துல. பத்தியா உங்க அம்மா என் உள்ளங்கையில இருக்காங்க, பத்தியா? எத்தே இது எப்படி சாத்தியம்? நீங்கள் எப்படி எங்கள் அம்மாவை கையில் வச்சுருக்கீங்க? ஆமாம், எனக்கும் ஒன்றும் புரியலை. எப்படி இது? மக்களே மன்னிச்சிருங்க மக்களே, தெரியாமல் ஒரு பட்டன் அமுக்கினால இப்படி ஒரு விபத்து ஆயிருச்சு. இப்போ நான் பழையபடி மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த நீ ஒரு பட்டனை ஒரு நாள் அன்றைக்கி தூக்கி வீசின தெரியுமா, அந்த பட்டனை மட்டும் எடுத்துகிட்டு வா மக்களே, நான் திருப்பியும் பழையபடி மாறிடுவேன். இம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இப்போ அந்த பட்டனை எடுத்துகிட்டு வரேன். இந்தாம்மா சோஃபாவில் அந்த பட்டனை வச்சுருக்கேன். நீ வந்து ஃபஸ்ட்டு அது மேலே நில்லு, நீ அந்த பட்டனை அமுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீ பழையபடி மாற முடியும். சுமதி அக்கா போங்க, இந்தாங்க. அத்தை, உங்களை மாதிரி அத்தை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் எங்கள் அம்மாவை திருப்பியே தந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆமத்தை, ரொம்ப நன்றி. சத்யா சோனியா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தெரியும்ல. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அப்பா வந்தோடனே சொல்லிடுங்க. ஓகே அத்தை, பாய். பாய் அத்தை. ஹாய் நண்பர்களே, எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? அப்புறம் நாங்கள் டிலே பண்ணதுக்கு சாரி. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் எல்லோரும் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இனிமேல் அடுத்த வீடியோவில் எங்கள் அம்மாவை பார்க்கலாம். நீங்கள் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்னா இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதா? பாய்.